கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான அன்பு பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தினாலும் அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு அதோடு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட மீண்டும் உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொன்ன பிரகாரமாக நம்ம கடந்த நாட்கள்ல மறுரூபமாக்கும் சத்தியங்கள் என்கின்ற அநேக சிறு புஸ்தகத்தின் வரிசையில நாம பார்த்துட்டு வரக்கூடிய புஸ்தகம் என்ன அப்படின்னா முறுமுறுப்பு. ஒரு 4 பாடங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம 5வது பாடம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, முறுமுறுப்பு என்று சொல்லும்போது அது வசனத்துல வரக்கூடிய வார்த்தை தான். பொதுவா அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம ஒரு புரிதல் உடையவங்களாக இருந்தாலும் கூட அந்த முறுமுறுப்பு என்கின்ற வார்த்தையினுடைய இந்த புத்தகத்திலிருந்து நம்ம பெறக்கூடிய அர்த்தமானது எப்படியாக இருக்கு அப்படின்னா, அது அதிருப்தி உடைய மனநிலைமை. அந்த அதிருப்தி உடைய மனநிலைமையினால் வெளிப்படக்கூடிய அந்த முறுமுறுப்புகள், அவைகளினுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய குணங்கள், அது ஒருவருக்கு எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளையும் ஆபத்தையும் அது உண்டு பண்ணும். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது ஆபத்துக்குரியது என்று யூதா அப்போஸ்தலர் பேசியிருக்கக்கூடிய அந்த வசனத்துல இருந்து தான் இந்த புஸ்தகமே நமக்கு துவங்குறத நம்ம கவனிச்சோம். அந்த ஒரு வகையில் அருமையானவர்களே, முறுமுறுப்பினுடைய விவரங்களையும் நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்த வாரத்துல அந்த முறுமுறுப்பை எப்படி நிறுத்துவது என்று பார்க்கும்போது, அதை நிறுத்துவதற்கு முன்பதாக முதலாவது அது பாவம் என்று நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும். முறுமுறுப்பு என்பது, அதாவது ஒரு அதிருப்தியான மனநிலைமை என்பது அது ஒரு பாவம். அப்போ இது எப்படி பாவம் என்று நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அதற்கு 10 உதாரணங்கள் கொடுக்கிறார். அதுல 10ல 5 நம்ம பார்த்துட்டோம். மீதம் 5 நம்ம இன்னைய நாள்ல நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, அதை நீங்க ஞாபகத்துல நீங்க வைத்திருப்பீங்க என்று நம்புறேன் நானு. அந்த 10 உதாரணங்கள்ல அது எப்படி பாவம், முறுமுறுப்பு என்பது எப்படி பாவம் என்று சொல்லும்போது அதை நம்ம உங்களுக்கு சிறிய ஒரு நினைப்பூட்டல், அதனுடைய வார்த்தையை மட்டும் சொல்றோம். நம்ம என்ன என்று நம்ம கவனிக்கும் போது, கர்த்தருடைய திராணியையும் அவருடைய விசேஷித்த ஆற்றலையும் சந்தேகிக்கும் மனநிலை, அதனால என்னன்னா ஒரு அதிருப்தி உண்டாகும் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக கலகம் புரியக்கூடிய ஒரு நிலை, இதுவும் என்னன்னா முறுமுறுப்பு என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை இகழ்வது, அதனுடைய விளக்கங்களும் பார்த்தோம். இதுவும் முறுமுறுப்பு, அதிருப்தியின் வெளிப்பாடு என்று நம்ம கவனிச்சோம். 4வதாக, தேவனுடைய திராணியை, செயல்திறனை இகழக்கூடிய ஒரு விஷயமும் அது முறுமுறுப்பு என்று நம்ம கவனிச்சோம். இறுதியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சுய அனுதாபம். நாம் நம்மீதே, நம்மளுடைய காரியங்களின் மீதே, நம்மளுடைய செயல்பாடுகளின் மீதே நாம சுய அனுதாபம் பாராட்டி கொண்டு நாம காணப்படும் போது அது முறுமுறுப்பு, அங்க வெளிப்படும் ஒரு அதிருப்தியான நிலை. ஆகவே இவைகளெல்லாம் பாவம். அப்ப இந்த அதிருப்தியான மனநிலைமை என்பது எப்படியெல்லாம் வெளிப்படும், எதன் அடிப்படையில் எல்லாம் வெளிப்படும், அது என்னென்ன மாதிரியான நிலைகளில் அது காணப்படும் என்பதைத்தான் நம்ம 5 விஷயங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றுமே நம்ம ஆழமா கவனிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்ப நம்ம சொன்ன வார்த்தையின் அடிப்படையில நேரடியா நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம்னா, சொல்லி சொல்லி முறுமுறுப்பதோ, இகழுவதோ, அல்லது சந்தேகிப்பதோ இப்படி நம்ம செய்ய மாட்டோம். மாறாக அந்த மனநிலைமை எப்படி நமக்கு உருவாகி அது எப்படி வெளிப்படும் என்கின்ற விஷயத்தினுடைய விவரங்கள் தான் தலைப்பா கொடுத்து அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில இந்த முறுமுறுப்பு என்கின்ற அதிருப்தியான மனநிலைமை அது எப்படி பாவம், உதாரணம் 6. இந்த 6வது உதாரணம் என்ன என்று நம்ம கவனிக்கும் போது, தவறான விபரங்களின் காரணமாய் உருவாகின்றது, தவறான விவரங்களை பரப்பக்கூடியவைகளாக அவைகள் காணப்படுது.
புரியுதுங்களா? முறுமுறுப்புனா என்ன? தவறான விபரங்களின் காரணமாக இவைகள் உருவாகும். உருவாவது மட்டுமில்ல, இதை ஆமா உருவாகி அது பரவக்கூடிய செயலாகவும் காணப்படும். இது பாவம். அப்படின்னா இது எப்படி உருவாகும், எப்படி பரவும், எதன் அடிப்படையில என்று ரொம்ப எளிமையா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, தவறான விபரங்களின் காரணமாக என்று வரும்போதே, இப்ப எந்த விஷயங்களாக இருந்துட்டாலும் நாமெல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுவோம், அதற்கு ரிப்ளை பண்ணுவோம் நாம், அல்லது அதை நம்ம நம்புவோம் நாம், அல்லது நம்முடைய செயல்களுக்கோ நம்முடைய வார்த்தைகளுக்கோ நம்முடைய எதிர்நிலைகளுக்கோ ஒரு காரணம், ஒரு காரியங்களை நம்ம முதலாவது என்ன பண்ணுவோம்னா கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் அதிகமாக அங்க இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, இந்த அழைப்புல நம்ம வரும்போது ஒரு மீட்டிங் ஒரு இடத்துல நடக்குதான் நான் கேள்விப்பட்டேன், ஒரு உதாரணத்துக்கு. அப்படியே வாங்களே போய் பார்ப்போமே. கேள்விப்படும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு செயல் வருது இல்லைங்களா? அது போல இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டா தவறான விபரங்கள் உருவாகுது என்று சொல்லும்போது, இது ரொம்ப எளிமையாக அதற்கு விளக்கம் சொல்லும்போது, அது எப்படி உருவாகும் அப்படின்னா, தவறான விபரங்கள்னா என்ன? அது ஒரு சகோதரனை குறித்தோ, ஒரு சகோதரியை குறித்தோ, ஒரு சபையை குறித்தோ, அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை குறித்தோ, அல்லது ஊழியங்களை குறித்தோ, எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் நாம் அப்படித்தான் பார்க்க முடியும். நமக்குள்ள வைத்துத்தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது விவரங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் என்றதை வேதம் சொல்லுது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை நம்ம சரியான ஒரு வகையில நம்ம உள்வாங்கினாதான் இதன்படி செயல்பட முடியும். ஆனா அநேக தருணங்கள்ல இந்த தவறான விவரங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னா, அதிருப்தியின் மனநிலைமை காணப்படும் போது தவறான விவரங்கள் என்னாகும், உருவாகிறதுனா என்ன, உருவாக்குவோம். ஒருவேளை எனக்கு ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியவோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களையோ காரணங்களோ எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அதை பற்றிய விவரங்களை இன்னொருத்தருக்கு நான் எப்படி கடத்துவேன்? உள்ளதை உள்ளபடி கடத்துவதை விட அந்த காரியங்களுடைய அதிருப்தியினால நான் காரணங்கள் எப்படி நான் கொடுப்பேன்? நான் மற்றவங்களுக்கு உள்ளபடி கொடுக்காமல் என்னுடைய அதிருப்தியின் நிலையில இருந்து அவைகளை என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? நான் கொடுக்கக்கூடியவனாக நான் மாறிடுவேன். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல தான் வீண் பேச்சுக்களும் தீமை பேச்சுக்களும் உருவாகிறதாக ரொம்ப அழகாக நம்மளால பார்க்க முடியுது. அப்ப வீண் பேச்சுக்கள் தீமை பேச்சுக்கள் சும்மா வர்றதில்லை. ஏன் இவைகள் எல்லாம் பெரிய அளவுல வேதமும் ரொம்ப விசேஷமா அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் மற்றும் நம்முடைய 7ஆம் தூதன் அவர்களும் இதையெல்லாம் நிறைய எழுத்துக்களாகவே எழுதியிருக்கிறாங்க. வேதத்துல வசனங்களாகவே இருக்குது. வீண் பேச்சு, புறம் கூறுதல், தீமை பேச்சு என்று வரும்போது இவைகளுக்குள்ள முடிந்த அளவுக்கு என்னதான் காணப்படும் தெரியுங்களா? தவறான விபரங்கள் தான் இருக்கும். தவறான விபரங்கள். இந்த தவறான விபரங்கள் எப்போதுமே அது உருவாக்கப்பட்டு ரொம்ப எளிதாக பரப்பக்கூடிய ஒரு நிலையில் அது காணப்படும். அது சக்சஸ் ஆகும், மேக்சிமம் ஆகும். அது சரிங்களா? எந்த ஒரு காரியமும் வெகு சீக்கிரத்துல பரவுதுன்னு வைங்களேன், அதுல உண்மையான விவரங்கள் காணப்படுவது ரொம்ப குறைவாக அவைகள் இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இவைகள்ல உணர்ந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தை கேட்ட உடனே நம்புறதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுங்களா? மனுஷனுடைய இயல்பு உடனே அடுத்தவங்க யார்ட்டையாவது சொல்லிடணும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு தலை வெடிச்சிடும். ஒண்ணு ஒருத்தட்ட ஒன்னு சொல்லிடணும். அதுவும் பாருங்க, இந்த உருவாக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உருவாக்குவதே யாருக்கிட்டயா சொல்லுவதற்காகத்தான். அதை சொல்லக்கூடிய விஷயத்துல எப்படி சொல்லுவாங்க? வீணான பேச்சுக்கள் வழியாக, தீமையான பேச்சுக்களின் வழியாக. ஆனா அதை பல்வேறு வகையிலான வடிவங்களை ஏற்படுத்தி உருவங்களை கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒருத்தட்ட சேர்த்தா போதும், அவர் 50 பேர்ட்ட போய் சேர்த்துருவார். அந்த 50 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு 500 பேர்ட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆகவே தவறான விவரங்கள் இயல்பாகவே என்ன ஆகும்? வெகு சீக்கிரமாக அது பரவக்கூடியவைகளாக இருக்கும். அவ பாருங்க, உருவாகக்கூடிய ஒரு விஷயம் சின்னதாக காணப்படுவது போல இருந்தாலும்
எத்தனை அருமையான சகோதர சகோதரிகள் வீண் பேச்சுக்களுக்கும் தீமை பேச்சுக்களுக்கும் ஆளாகக்கூடியவங்களாக அங்க இருக்கிறாங்க. அப்ப இது பாவமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான வீண் பேச்சுக்கள், தீமை பேச்சுக்கள் இயல்பாகவே ஒருவருக்குள்ள எதை கொண்டு வந்துடும்? ஒரு அதிருப்தியை கொண்டு வரும். ஒரு வீணான முறுமுறுப்பை என்ன பண்ணும்? அது உண்டு பண்ணும். அது உருவாயிரும் என்று ரொம்ப எளிமையாக நம்மளால அங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, தூஷணமும் வருமா, பொய் சாட்சியும் காணப்படும் என்கின்ற இத்தனை விவரங்கள் கொடுக்கிறார். வீண் பேச்சு, புறம் கூறுதல், தூஷணம். தூஷணம்னா என்ன? தூசிக்கிறதுனா என்ன? மோசமான ஒரு வகையில அல்லது சாபம் கொடுப்பது போல என்ன பண்றது? ஆனா நம்ம புரிதல்ல சொல்லணும்னா, இந்த மண்ணை வாரி இறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது போல வார்த்தைகள்லயே பார்த்தா ரொம்ப கடுமையா மன வலியை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய சில சாபமான வார்த்தைகள் இருக்கும் தெரியுங்களா? இதுதான் தூஷணம். இன்னும் சில சமயத்துல அது வீரியமாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், அது பெரிய அளவுல அவர்களை காயப்படுத்தும் அளவுக்கும் கூட இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் தூஷணம். அடுத்து பொய் சாட்சி. பொய் சாட்சினா என்ன? உண்மையை மறைத்து பொய்யை சொல்லுவது. உண்மையை மறைத்து பொய்யை சொல்லக்கூடிய விஷயங்கள். யோசிச்சு பாருங்க, பொய் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக இந்த பொய்கள் என்ன ஆயிரும்னா, டக்குன்னு வெளியில வந்துடும், யோசிக்காமல் வெளியில வந்துடும். நம் மத்தியிலேயே அல்லது நாம் காணப்படக்கூடிய இந்த மாம்சமானது உண்மையை ஒத்துக்கொள்வதை விட தவறை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மறைத்து பொய்யை சொல்லக்கூடிய விஷயத்துல உடனடியாக செயல்படும். உண்மையை சொல்லுவோம், அது நமக்கு நல்ல நிலையையும் பேரையும் ஒரு புகழையும் தரக்கூடியதாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவைகளை அப்படியே ரொம்ப சந்தோஷமா நம்ம சொல்லுவோம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்மை பற்றிதான சில காரியங்களோ, பலவீனங்களோ, தவறுகளோ அவைகள் காணப்படுதுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு மறைப்போம். மறைக்கும் போது அடுத்து என்ன வரும்? பொய்களை பேசக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் இல்லைங்களா? ஆனா இது நம்மளை குறித்து இல்லை, மற்றவர்களை குறித்து தூஷணமும் வீண் பேச்சும் தீமை பேச்சும் பேசக்கூடிய இடத்துல இல்லாதவைகளை பேசக்கூடிய அனைத்துமே என்னன்னா பொய் தான். பொய் தான். சரிங்களா? அதனாலதான் வேதம் சொல்லுது, சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்தையும் அறிந்து கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தெளிவடையாமல் ஒரு காரியத்தை குறித்து வாய் திறக்கக்கூடாது. உலகத்தான் சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு தெரியும். கண்ணில் பார்ப்பதும் காதில் கேட்பதும் என்ன உண்மையாகாதுன்னு உலகத்தார் சொல்றதை பார்க்கிறோம். நமக்கு வசனமும் நமக்கு என்னதான் சொல்லுது? ஆமா, எந்த காரியத்தையும் நாமோ தெளிவான நிலையில் அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளாமல் என்ன பண்ண முடியாது? நம்ம ஒரு காரியத்தை குறித்த வார்த்தைகள் கூட அது வீணானவைகளாக, தவறானவைகளாக, பொய்யானவைகளாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு புதிய சிருஷ்டிகளாக நம்ம எவ்வளவு நாவடக்கம் உடையவங்களாக இருக்கணும். விசேஷமா இந்த காலங்கள்ல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். மேக்சிமம் மௌனமா இருக்கிறது நல்லது. சில சமயத்துல நமக்கு பிடிச்ச சகோதரர்கள் வந்து எதையாவது பேசினா உற்சாகத்துல நாமளும் கலந்துக்கிட்டு பேச ஆரம்பிப்போம். ஜாக்கிரதையா இருந்துக்கலாம், வேணாம். எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருந்தாலும், எவ்வளவு பிடிச்சமானவங்களாக இருந்தாலும், அருமையான சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நம்ம காதுக்கு வருது அப்படின்னா என்ன பண்ண வேணாம்? செவியும் கொடுக்க வேணாம். நம்ம அவைகளை என்ன பண்ண வேணாம்? அவங்கக்கிட்ட ஏதாவது பேசவும் வேணாம். சில சமயத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒருத்தர் சொல்லுவது பொய்யா என்ன என்ன என்பதை கூட நிதானிக்க மாட்டோம். ஆமா புதர், அவர் அப்படித்தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் நிதானிக்காமல் கூட என்ன பண்ணிடுவோம்னா டக்குன்னு ஆமா புதர், அவர் அப்படித்தான் எப்பயுமே பண்ணுவாரு, இவர் இப்படித்தான் செய்வார், இவர் இப்படித்தான் பேசுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் எவ்வளோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகுதி இல்லாத நிலை என்பதை நம்ம யோசிக்கணும். முற்றிலும் இது தகுதி இல்லாத நிலை. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அருமையானவர்களை, நம்ம யாரை குறித்து ஒரு விஷயம் கேள்விப்படும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வாய்களை திறக்காமல் இருந்தால் நம்மை முதலாவது பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஆனா இங்க பாருங்க, இந்த முறுமுறுப்பு என்பது தவறான விவரங்களின் காரணமாக என்ன பண்ணுமா? அது உருவாகும். சும்மா ஒரு தவறான செய்தியை சொல்லிருங்க, அது உருவாகி 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 அப்படியே பரவிடும். அது வீணான தீமை பேச்சுக்களை பல இடங்கள்ல என்ன பண்ணிடும்? கொண்டு போய் அநேகரை தவறான ஒரு ஆபத்தான நிலைமைகளுக்குள்ள கொண்டு போயிரும் என்று பார்க்கிறோம்.
ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் சகோதரர் சொல்றாரு, நாவின் பாவங்களானது முறுமுறுப்பு, தலை தோங்கும் சூழ்நிலையினை உண்டு பண்ணுகின்றது. என்னவா? நாவானது, நாவின் பாவங்களானது அப்படின்னா நாவுல என்ன இருக்கு? நாவுல என்ன இருக்கு? பாவம் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா நாவுல எப்படி பாவம் வரும்? நாவில் எப்படி பாவம் வரும்? ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா, அல்லது சுத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய ப்ராசஸ்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த நாவுல இருந்து என்ன வரும்? உண்மை, நேர்மையான காரியங்கள் வெளிப்படும். சரிங்களா? பாவமான காரியங்கள் முடிந்த அளவுக்கு வெளிப்படாதபடிக்கு இந்த நாவை கட்டி ஆளக்கூடிய வேலையை ஒரு புதிய சிருஷ்டி செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாவின் பாவம் எப்படி வரும்னா, இருதயம் நமக்கு சரியில்லை என்றால், இருதயம் சுத்தம் இல்லை என்றால், இங்கத்தான் அதிருப்தியின் மனநிலை உருவாகி. ஏன்னா பாருங்க, இந்த விஷயம் பேசும்போது முறுமுறுப்பு என்பது அதிருப்தியான மனநிலை. அந்த அதிருப்தியான இருதயம் காணப்படும் போது இங்க என்ன ஆக ஆரம்பிக்கும்? நாவுல கூட பாவங்கள் உருவாக ஆரம்பிச்சு இவ்வளவு ஆபத்தான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ண ஆரம்பிச்சிரும். இப்ப புரியுதுங்களா? அதிருப்தியான மனநிலைமை, முறுமுறுப்பு என்பது பாவம். எப்படி பாவம் என்பதற்கான காரியத்தை ரொம்ப அழகாக 6வது காரணத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம முடிந்த அளவுக்கு நாம இதை பாவம் என்று பல்வேறு கோணங்கள்ல கவனிக்கும் போது ஒவ்வொன்றும் அது வீரியமாக இருக்குது. வீரியமாக இருக்குது. அது புழக்கத்துல நம்ம மத்தியில யதார்த்தமாக அது கடந்து செல்லக்கூடியவைகளாக அங்க இருக்கு என்பதை நம்ம அந்த யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டு இவைகளை இல்லெல்லாம் இவைகளுக்கு மத்தியில நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஜாக்கிரதை உணர்வு நம்ம அனைவர்கிட்டையும் இருந்துச்சுன்னு வைங்களேன், யோசிச்சு பாருங்க. வீண் பேச்சுக்கள், தீமை பேச்சுக்கள் எதுவுமே இருக்காது. பொய்கள் இருக்காது. அதனால வசனம் சொல்லுது, பொய்யை களைந்து ஒருவருக்கொருவர் எதை பேசணுமா? மெய்யை பேச கடவீர்கள். அப்படின்னா உண்மையை பேசி பழகணும் தேவனுடைய பிள்ளைகள். 2 பேர் சேர்ந்தா என்ன பண்ணிக்கணும்? மேக்சிமம் உண்மையை பேசிக்கணும். உண்மை எதுவாக தான் இருக்கும்? சத்தியமாக தான் இருக்கும். சத்தியம் பேசுங்க. அல்லது ஏதோ ஒரு காரியங்களா அதுல முடிந்த அளவுக்கு உண்மையை பேசுங்க. அந்த உண்மை பேசினா கூட நன்மை பயக்குமா? நன்மை பயக்கிறதா இருந்தா பேசுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையை உண்டு பண்ணுமா? பேசுங்க. அல்லது உண்மையாகவே இருந்தாலும் இது ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணாதுன்னா என்ன பண்ண தேவையில்லை, பேச தேவையில்லை, அவசியமே இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு பார்வைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப ஆரோக்கியமான நிலைமையில நாம் காணப்பட்டு பிறருடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்படக்கூடியவங்களாக அங்க இருப்போம். ஆகவே அருமையானவர்களே, முறுமுறுப்பு என்பது தவறான விபரங்களின் காரணமாக உருவாகி தவறான விபரங்களை பரப்பிரும். அது என்னென்ன வடிவத்திலெல்லாம் அது செயல்படும். இது பாவம் என்று நம்ம 6வது காரியத்தில் நம்ம பார்ப்போம். 7வது விஷயம், இந்த அதிருப்தியான மனநிலைமை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அருமையானவர்களே, நாம இந்த அழைப்புல அனுதினமுமே நாம தொடர்ந்து தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி ஓடக்கூடிய அந்த ஓட்டத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஒரு இலக்கு நமக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்ம விடாமல் முன்னேறி செல்லக்கூடிய இந்த ஏற்பாடு தான் வச்சிருக்கிறாரு. ஒரு வகையில இந்த ஓட்டமானது என்ன தெரியுங்களா? இது அர்ப்பணிப்பின் ஓட்டம். இது அர்ப்பணிப்பின் ஓட்டம் மட்டும் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் சுயத்தை பலி செலுத்தி சிலுவை சுமந்து கொண்டு நம்ம கர்த்தரை பின்பற்றி ஓடக்கூடிய ஒரு ஓட்டமாகவும் அங்க இருக்குது. ஆகவே இப்படியாக இந்த அழைப்பின் ஓட்டத்துல நாம ஓடணும்னா, நாம சிலுவை சுமந்து கொண்டு நம்மளுடைய சுயத்தை பலி செலுத்தி ஓடணும்னா அதற்கு நிச்சயமாக தேவனுடைய பலன் தேவை. ஒரு பலன் இல்லாம என்ன பண்ண முடியாது. சுய பலத்திலேயோ சுய ஞானத்திலேயோ அல்லது நம்முடைய சுய நம்பிக்கையிலையோ இந்த அழைப்புல என்ன பண்ண முடியாது. நம்மில் யாரும் ஒருவரும் ஓட முடியாது. ஒருவேளை ஓடிக்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நிச்சயமாக அது முறையான ஓட்டமாக இருக்காது. ஒரு சமயத்துல விழுந்தால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அதனுடைய விழுகையானது காணப்படும். அப்ப இந்த அழைப்புல நம்ம ஓடணும்னா தேவனுடைய பலன் என்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சிலுவையை நாமத்தான் என்ன பண்ணி ஆகணும்? நாமத்தான் சுமந்து கொண்டு நாம ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தில் நம்ம காணப்படணும்.
இதற்கு ரொம்ப முக்கியமாக பெலன் தேவை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மேலான வாய்ப்பை, இந்த பெலனை, இந்த ஆசீர்வாதத்தை இந்த முறுமுறுப்பு என்ன ஆக்கிரும்னா வீணாக்கிருமா. அப்படின்னா ஓட்டத்தை வீணாக்கிரும். தேவன் நமக்கு சிலுவை சுமந்து ஓடக்கூடிய ஓட்டத்தில் தரக்கூடிய அந்த பெலனை என்ன பண்ணிருமா, வீணாக்கிருமா. இப்ப நமக்கு ஒரு பெலன் இருக்குன்னா அந்த பெலன் எதற்காக? ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு ஒரு வேலையை செய்வதற்காக அந்த பலனை என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இப்ப சரீர பலன் இருக்கு அப்படின்னா அந்த பலனை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்வோம். நம்ம இப்ப பலன் இல்லாட்டினா என்ன பண்ண முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. அல்லது ஒரு வேலையை செய்வதற்காக தரக்கூடிய பலனை நம்ம வேற காரியத்துக்கு போட்டோன்னு வைங்க, அப்ப எதை செய்ய முடியாது. என்ன காரியத்திற்காக, நோக்கத்திற்காக அந்த பலன் தரப்படுகிறதோ அந்த வேலையே நடக்கலன்னு வைங்க, அது நமக்கு என்ன லாபமா நஷ்டமா? நிச்சயமா நமக்கு நஷ்டத்தை தான் தரும் இல்லைங்களா? அப்போ இந்த அழைப்பில் தேவன் புதிய சிருஷ்டிகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் தருவதற்கான நோக்கம் என்னன்னா, அவர்கள் இந்த பாதையில இந்த அழைப்புல அவங்க ஓடணும். ஆகவே பலன் தரணும். அவங்க சிலுவை சுமந்துட்டு அவங்க ஓட வேண்டியவங்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு பலன் அவசியம் என்று தேவன் தரும்போது அந்த பலனை நம்ம பயன்படுத்தினால் ஒழிய என்ன பண்ண முடியாது, நம்மளால ஓட முடியாது. சிலுவை தினம் நமக்கே உண்டான சிலுவை என்ன பண்ண முடியாது, நம்ம சுமக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். அப்ப தேவன் தருகிற பலத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு அதை இவைகளுக்கு பயன்படுத்தி நாம ஓடக்கூடிய ஓட்டத்துல நாம இவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய காரியத்தை தவிர்த்துட்டு நம்ம வேற விஷயங்கள்ல நம்ம போட்டோன்னு வைங்க, பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா நடக்கும். தேவன் தருகிற பலனை பெரிய அளவுல இந்த முறுமுறுப்பு, இந்த அதிருப்தியான மனநிலைமை என்பது என்ன பண்ணிரும் அப்படின்னா வீணாக்கிரும். அழகா பயன்படுத்தப்படுகிற வார்த்தை காலியாக்கிருமா. கொடுத்த பலனை காலியாக்கி இல்லாமல் ஆக்கிருமா. யோசிச்சு பாருங்க. பலன் கிடைத்தும், வாய்ப்பு கிடைத்தும், அருமையான கிருபை கிடைத்தும் அதை எதற்கு பயன்படுத்திக் கொள்ளணுமோ அந்த விஷயத்துல நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போவதே என்னதான் தோல்வி. தோல்வி அது. அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் வசனம் நமக்கு சொல்லப்படுது. வாசிக்கலாம் வசனம் எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாத்தீங்களா? அப்போ இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த பாடத்துக்கு உரிய நோக்கத்தின் அடிப்படையில் எதற்காக இந்த வசனம் கொடுக்கப்படுது அப்படின்னா, நாம் தேவையற்ற அதிகப்படியான வீணான பாவமான பாரமான விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டா இந்த அழைப்புல ஓட முடியும். அப்போ நம்மளை அதிகமாக பாவத்துக்குள் வழிநடத்தக்கூடிய காரணியாக எவைகள் இருக்கு அப்படின்னா பாவங்கள். அந்த பாவத்துக்கு அதிகமான வாய்ப்புகளை தரக்கூடியவைகளாக எது இருக்குன்னா அதிருப்தியான மனநிலைமை, இந்த முறுமுறுப்பு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓட்டத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய வீணான விஷயங்கள்லாம் என்ன, அல்லது தேவையற்ற பாரங்கள் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டு அவைகள் எல்லாம் தூக்கி எறியணும். நிறைய அருமையான சகோதர சகோதரிகள் இந்த ஓட்டத்தின் பாதையில காணப்படுவாங்க. ஆனா அவங்களால ஓட முடியாமல் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்கள் மீது காணப்படக்கூடிய அதிகமான பாரங்கள் தான் காரணமா இருக்கும். அந்த பாரங்கள் ஒருவேளை தேவன் வைக்கிறாரா, கர்த்தர் வைக்கிறாரா? இல்ல. கர்த்தர் சொல்லிட்டாரு, என் பாரம் என் நுகம் எப்படி இருக்கு, லகுவாக இருக்குன்னு தான் சொல்லிட்டார். என்னுடைய நுகம் உங்களுக்கு லகுவாக இருக்குன்ட்டார். அப்ப இந்த இடத்துல எதுதான் பாரமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள், பலவீனங்கள். ரொம்ப முக்கியமா இந்த முறுமுறுப்பு என்கின்ற விஷயம் அது மிகப்பெரிய பாரம். வேகமாக ஓடக்கூடியவருடைய தலையில ஒரு மிகப்பெரிய பாரத்தை தூக்கி வச்சிட்டோம்னா அவரால் என்ன பண்ண முடியாது. ஓட்டத்தினுடைய அந்த வேகம் அப்படியே என்ன ஆயிரும், மட்டுப்படுத்தப்பட்டு ரொம்ப ஸ்லோவா மாறிடும். அப்ப நேர்த்தியாக ஓடக்கூடிய புதிய சிருஷ்டிகளாக நாம இருக்கணும்னா தேவையற்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்,
தூக்கி எறியணும். நிறைய இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து, நம்ம நிதானித்து, எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கு, நம்ம ஏன் வளர முடியல, நம்மளால ஏன் ஓட முடியல, நம்ம ஏன் நம்ம அருமையான குணத்தை நம்ம வெளிப்படுத்த முடியல, நம்மளால ஏன் நமக்கு ஆவிக்குரிய ஒரு அறிவுல நம்மளால பெருக முடியல, இப்படிலாம் எண்ணற்ற யோசனைகள்ல நம்ம நிதானிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்படி நிதானிக்கும் போது இந்த ஓட்டத்துல நம்ம தொடர்ந்து ஒரு உற்சாகத்தோடு முன்னேறி செல்வதற்கான விஷயத்துல நல்லா நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், பாரமான நிறைய பாவமான தடைகளை நாம என்ன பண்ணியிருப்போம்? நம் தலை மீது நம்ம தான் வச்சிருந்திருப்போம். அப்ப அவைகள்ல ரொம்ப முக்கியமாக இந்த அதிருப்தியான மனநிலைமை அது பெரிய அளவுல அங்க காணப்படும். அப்ப எல்லாவற்றையும் நம்ம தூக்கி போடக்கூடிய ஏற்பாட்டுல இதையும் என்ன பண்ணிடணும்? இதையும் நம்ம தூக்கி போடக்கூடியவர்களாக அருமையானவர்களே நம்ம காணப்படுவது அவசியம். அதற்கு உதாரணம் கொடுக்கும் போதுதான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் தேவனுடைய கிருபையினால் ரொம்ப அருமையாக அவர்கள் வழிநடத்தப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய ஜீவியம் எங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், எகிப்துல இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க, எகிப்துல இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இப்ப நம்மளை கூட தேவன் உலகத்துல இருந்து பிரிச்சுட்டார். நம்மளை பரம கானானை நோக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்மள உலகத்திலேயே இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம சொன்னா அது எப்படி இருக்கும்? சொல்றது இல்ல. ஆனா நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன ஆயிடுறோம்? உலகத்தை நோக்கி திரும்பிடுறோம். நம்ம வந்துட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டுடுறோம். போட்டு என்ன பண்ணிடுறோம்? இல்ல நாங்க அங்க இருந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கு, அங்கதான் எங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்குன்னு நம்ம கூட என்ன பண்ணிடுறோம்? நிறைய சமயத்துல யூட்டர்ன் போட்டு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிடுறோம்? இங்கிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு இங்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்டிங்லயே இருக்கிறோம். தெரியுங்களா? இந்த வேலைகள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆகவே இது எகிப்தியர்கள்கிட்ட இருந்து தேவன் விடுதலை தந்தும் கூட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமை, எங்க ஜீவியம் எகிப்துல இருந்துட்டாலே நல்லா இருந்திருக்கும்னு வாய்ப்பட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்கின்ற இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம அது மட்டும் இல்ல, இன்னும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த வனாந்தரத்துல கொன்னு போடவா நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. இது ஒரு அதிருப்தியான மனநிலைமை. அப்படின்னா எகிப்துல எல்லாம் இருந்துச்சு, இவங்க கஷ்டத்துலதான் இருந்தாங்க, வலி வேதனை பாடு அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து கூட்டிட்டு இவங்களை வனாந்தரத்துல நடத்திக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய கிருபியை உங்களால பார்க்க முடியல, தேவனுடைய தயவை பார்க்க முடியல, அவருடைய ஆச்சரியமான வழிநடத்துதலும் போஷிப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பையும் உங்களால பார்க்க முடியல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி இருந்த எகிப்தினுடைய காரியத்தை என்ன பண்றாங்க? அவங்க நினைவுக்கு கொண்டு வந்து அங்கேயே இருந்திருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே. அப்ப எகிப்து இவங்களுக்கு தேவனுடைய வழிநடத்தல வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் எப்படி இருக்கு? அங்க இருந்த வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எகிப்து அவங்களுக்கு கவர்ச்சியா தெரியுது. அந்த கவர்ச்சியா தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க? எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆமா பொண்ணு போடவா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இவங்க எப்படிப்பட்ட மனநிலைமையை வெளிப்படுத்துறாங்க? யெகோவா தேவன் இவர் எங்களுக்கு மீட்பர்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பொண்ணு போட கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இங்க இவங்களுடைய காரியங்கள் எல்லாமே அங்க வெளியாகிறதாக ரொம்ப அருமையாக நாம் பார்க்கணும். அப்படின்னா பார்வோனை விட தேவன் எங்களுக்கு எப்படி இருக்கிறார்? ரொம்ப கொடிதான அனுபவத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற இந்த மாதிரியான பார்வைகள், இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான அதிருப்தி, இதெல்லாம் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அங்க உருவாக ஆரம்பித்தது நிமித்தம் அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பாவம் என்று ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இங்கு உண்மையினை சரியாய் புரிந்து கொள்ள கொஞ்சம் முடியாத நிலைமையினை நாம் காண்கிறோம். பிற்பாடு முறுமுறுத்தவர்களாகி இவர்கள் மோசேயை கல்லெறியவும் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போன்று மறுபடியுமாக எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் திரும்பவும் முயன்றார்கள். என்ன பண்ணாங்களா? மோசேயவே கல்லெடுத்து அடிக்கிறதுக்கும் நாய்த்தான் கக்கினதை திரும்ப சாப்பிடுவது போல எகிப்துக்கே திரும்பி போவதற்கு முயன்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா எது மாதிரியான ஒரு அதிருப்தியான மனநிலைமை அவங்களுக்கு இருந்திருக்கும்? எது மாதிரி இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்து
இவங்க இப்படி தேவனுக்கு எதிராக திரும்புறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் இது, எவ்வளவு பெரிய பாவம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் காமிக்கிறது. அப்ப அந்த அதிருப்தியான மனநிலைமை என்பது தேவனுக்கு விரோதமாகவே நம்மளை மாத்திரும். தெய்வீக வழிநடத்துதலுக்கு விரோதமாக மாத்திரும். தேவனுடைய கிருபைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பற்ற மனநிலைமையை நமக்கு உருவாக்கிரும் என்கிற விஷயத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், யார் எதிர்த்தாலும், சொந்த பந்தம் எதிர்த்தாலும், ஒருவேளை குடும்பமே எதிர்க்கிறாங்க, வேணான்னு போயிட முடியுமா நம்மளால? தேவனை ஏத்துற முடியுமா? அதனாலதான் அருமையா வசனம் நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தேவன் தேவன் இல்லை என்றால் வேற யார் தேவன் கேட்கிறார். உங்களுக்கு எகோவா தேவன் வேணான்னா வேற யாரு, நீங்க யாரை சேவிப்பீங்க அப்படின்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? இதுலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலத்துல நம்மளால உறுதியா நிக்க முடியல, வைராக்கியமா நிக்க முடியல, இந்த ஓட்டத்துல ஓட முடியல. இதுல இல்லாத கிருபை, பாதுகாப்பு, பராமரிப்பு வேற எங்கேயுமே இல்லை. உலகத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கா? பராமரிப்பு இருக்கா? வாக்குத்தத்தங்கள் உலகத்தின் நிலையில இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா? அப்ப எவ்வளோ அருமையான அனுகூலமான விஷயங்கள்ல தேவன் நமக்கு ஆச்சரியமா நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அதிருப்தியான மனநிலைமை வந்துட்டா ஒருத்தருடைய நிலைமை எவ்வளவு கேடாக மாறும் என்பதற்கான உதாரணம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே அதிருப்தியான மனநிலைமை வந்துடக்கூடாது. சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, காரணங்கள் நம்ம காமிக்கவும் கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதனாலதான் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். பாருங்க, அவர்களது இருதயங்களை அவர்களுடைய இருதயங்கள் இருளடைந்து போயின. அவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சா? இருள் அடைஞ்சு போயிருந்துச்சா. ஆர்ட்டே இருள் அடைஞ்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்களுடைய லைஃபே இருளா இருக்கும்னு அர்த்தம். பாதை இருளா இருக்கும், முடிவுகள் இருளா இருக்கும், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? இருளாக அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயம் எப்போதுமே தேவன் தந்திருக்கக்கூடிய சத்தியத்துல அது பிரகாசமான ஆரோக்கியமான சமாதானத்தின் வெளிச்சத்துல இருக்கும்படியாக நம்ம வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த அதிருப்தியான மனநிலைமை அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பாருங்க, அது இருதயத்தை இருளுக்குள் கொண்டு போயிரும் என்று நம்ம பார்க்கிறோம். மேலும் அவர்களால் சரியாய் பகுத்துணர முடியாமல் போயிற்று. இப்படியாக நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் பார்த்தார்கள். என்னவா? பகுத்தெறியும் திறன் கம்மியாயிருமா, இல்லாமல் போயிருமா. எகிப்தையும் தேவன் நடத்தக்கூடிய வழி நடத்துதலையும் அவங்களால என்ன பண்ண முடியல, அதான் அடிமைத்தனத்தையும் சுதந்திரத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியல, பகுத்து பார்க்க முடியல, பிரிச்சு பார்க்க முடியல அவங்களால. இன்னைக்கு நம்மத்தில கூட நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த அழைப்பையும் தேவன் நம்மளை இந்த உலகத்திலிருந்து பிடித்து உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய நிலைமையும் நாம இது இல்லாமல் உலகத்துக்குள் தேவனற்று கடந்தோம் இல்லைங்களா, அந்த நிலைமையும் பிரிச்சு பார்க்க நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் இந்த அழைப்புல வந்துட்டு உலகத்தை தேடி ஓடுறாங்க, சொந்தங்களை தேடி ஓடுறாங்க, உலக உறவுகளையும் ஆசா பாசங்களையும் தேவைகளையும் நோக்கி. ஏன் இன்னைக்கு நம்ம மத்தியில நிறைய பேர் ஓடுறாங்க அப்படின்னா பிரிச்சு பார்க்க தெரியல. நிறைய பேருக்கு அதனுடைய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன என்று பிரிச்சு பார்க்க தெரியாத அதனுடைய விளைவுகள் என்று நம்ம பார்க்கிறோம். வார்த்தையின்படி நன்மையை தீமையா பார்த்துடுறாங்க, தீமையை நன்மையா பார்த்துடுறாங்க. அப்படின்னா அர்ப்பணிப்பினுடைய சத்தியம் வெளியாச்சுன்னா ஐயோ அது ஆபத்து என்ற பார்வை இருக்குது. அதே போல தீமை என்ன? அர்ப்பணிப்புக்கு எதிரானவைகள், அவைகள் இது நமக்கு இன்றைய காலகட்டத்துல தேவை என்ற இந்த நிலைமையும் உருவாகிறோம். அப்போ இந்த மாதிரியான மனநிலைமைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவம் நல்லதல்லவென்றும் சுயதிகாரம் உள்ள நிலையே நல்லதென்றும் உலகப்பூர்வமான நண்பர்கள் நல்லவர்கள் என்றும் பெற்றோர்களோ அல்லது அருமையான குடும்பத்தில் காணப்படக்கூடியவங்களுடைய நிலைகளோ அவங்களுடைய அதிகாரங்கள் நம் மீது இருக்கும்போது ஒரு ஆரோக்கியம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆபத்து, இதெல்லாம் வீண் அப்படின்ற மனநிலைமையை உண்டாக்கிருமா. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவம் நல்லது இல்ல, சுய அதிகாரம் அப்படின்னா நாம சுயமா இருக்கிறதே என்ன, அதுதான் நல்லது. உலகம், உலக நண்பர்கள் அது என்ன, அல்லது உலக சிநேகம், உலக காரியம் அல்லது உலகத்தினுடைய நிலைகள், இதுதான் நல்லது. உண்மையான குடும்பத்தில் காணப்படக்கூடியவர்களோ பெற்றோர்களோ சபையாரோ சகோதர சகோதரிகளோ இதெல்லாம் என்ன இல்லை,
நல்லது இல்ல. அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்தா எப்படி இருக்கும்? சரி, இதை நம்ம பிராக்டிக்கலா சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில அதிருப்தியின் மனநிலைமையில நிறைய சமயங்கள்ல நிறைய சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, உலகத்தாரே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. வருதா? எப்படி சொல்ல முடியும்? தேவன் நம் மத்தியில ஒரு அனுபவங்களின் வழியாக நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த அனுபவங்கள் தேவன் நமக்கு மத்தியிலேயே நம்மை கொண்டு நம்ம சகோதர சகோதரிகளை கொண்டே கொடுக்கும்போது அதை மதிக்கணுமே தவிர, மாறாக இந்த இடத்துல தேவனால் உயர்த்தப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களையோ ஒரு சபை ஐக்கியத்தையோ நாம ரொம்ப சர்வசாதாரணமா உலகத்தாரை விட இவங்க மோசமா இருக்கிறாங்க என்ற வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம்? வந்துருது இல்லைங்களா? சத்தியத்துல இல்லாதவங்களே ரொம்ப அருமையான குணம் வெளிப்படுத்துறாங்க, எப்படி சொல்ல முடியும்? நிறைய சமயத்துல அருமையான நல்ல சகோதர சகோதரிகள் சொல்றாங்க, நாம காமிக்க வேண்டிய குணம்லாம் அவங்க காமிக்கிறாங்க. ஒருவேளை அந்த அழைப்புல இருந்தா அவங்க அந்த குணத்தை வெளிப்படுத்துவாங்களா? தெரியாது நமக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம இந்த மாதிரியான ஒரு அதிருப்தியான மனநிலைமையெல்லாம் நம்மகிட்டயும் காணப்படுது. நிறைய சமயங்கள்ல சகோதர சகோதரிகளை குறித்த அதிருப்தி, சபையை குறித்த அதிருப்தி, இந்த மனநிலைமை இது நம்மளை எங்க இழுத்துட்டு போயிரும்னா, உலகமே போதும், சொந்தமே போதும், சத்தியத்துல இல்லாதவங்களே போதும், அதுதான் நல்லது, அதுதான் பாதுகாப்பு என்று என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போயிரும். நாய் தான் கக்கினதை மீண்டும் தின்பது போல நம்மளை உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து, யோசிச்சு பாருங்க. ஆகவே எப்படிப்பட்ட நிலை வந்தாலும், எவ்வளவு அசாதாரணமான சூழ்நிலைகள் வந்துட்டாலும் கூட நம்ம என்ன ஆகக்கூடாது, அதிருப்தி என்பது அது வரக்கூடாது. கஷ்டம் இருக்கும், ஒருவேளை வலி இருக்கும், வேதனை இருக்கும், அப்படி இருந்துட்டா கூட என்ன ஆயிடக்கூடாது, அதிருப்தி கொள்ளக்கூடாது. அந்த அதிருப்தி ஆச்சுன்னா நிறைய சமயங்கள்ல ஆரோக்கியமாக வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய வருகைகள் நின்று போகும், ஐக்கியங்கள் நின்று போகும். இப்படி பல விஷயங்களை கண்ணு முன்னாடி என்ன பண்ண முடியும், கண்ணு முன்னாடி பார்க்க முடியும், கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, இவைகளை நம்ம கவனத்துல அங்க வைக்கணும். வசனம் அதற்கு கொடுக்கிறாரு பாருங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாங்க? இப்ப இவங்களை தேவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது வனாந்தரம். எகிப்துல என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சா? பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருந்துச்சான். இவங்க பாலும் தேனும் குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்கள இங்க வனாந்திரத்துல கூட்டு வந்து மோசை என்ன பண்ணிட்டாரு, அடிமைத்தனப்படுத்திட்டார். அப்படின்றது போல இவங்க என்ன ஆகுறாங்க, அப்படிப்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அப்படி வெளிப்படுத்தி இவங்களுடைய வார்த்தைகள் என்ன ஆகுது, வெளிப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த மண்டலமை எவ்வளோ ஒரு மோசமான மனநிலைமையாக அங்க இருக்கும். அது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். இது அப்படியே நமக்கு மத்தியில எடுத்து பாருங்க. இப்ப நமக்கு மத்தியில எடுக்கும்போது இன்னைக்கு நாமும் இந்த மாதிரியான மனநிலைமையை, எண்ணத்தை, ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வெளிப்படுத்தக்கூடாது என்கின்ற இந்த காரியத்தை பார்க்கிறோம். அல்லது இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது பாவம், இது பாவம். ஆகவே இப்படிப்பட்ட பாவமான இந்த குணங்களை, ரொம்ப முக்கியமா அந்த அதிருப்தியான மனநிலைமையை, இது பாவம் என்று உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், உணரும் போதே இதை நிறுத்துவதற்கான வாய்ப்பில் நாம முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். 9வது காரணம் கொடுக்கிறாரு. 9வது காரணம், இது பாவம் என்பதற்கான 9வது காரணம், இந்த முறுமுறுப்பினுடைய ஆவி யோசிக்காமல், அப்படின்னா யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுக்கத்தக்கதாய் வழி நடத்தும். அதிருப்தியான மனநிலைமை என்ன பண்ணிரும், யோசிக்கக்கூடிய திறனை இல்லாமல் பண்ணிரும். யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்காம என்ன பண்ணிருவாங்க, நம்ம யோசிச்சாலே தப்பா முடிவு எடுக்கிறவங்க. நம்மெல்லாம் ரொம்ப அதிகமா யோசிச்சாலே என்ன பண்ணுவோம், தப்பா முடிவு எடுக்கக்கூடிய நபர்களா நம்ம இருக்கும்போது யோசிக்காம எடுக்கிறது சரியா இருக்குமா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல யோசிக்காமல் எடுக்கக்கூடிய, அதாவது தவறான முடிவுகளுக்கு இந்த அதிருப்தி வழி நடத்திடும்.
அப்ப தவறான முடிவுகளை எடுத்துட்டா அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறோம்னு வைங்க, அதனால நமக்கு என்ன வரும்? நிச்சயமா அதனுடைய விளைவுகளையும் அதனுடைய பாதிப்புகளை யார் தான் அனுபவிக்கணும்? நாம தான் அனுபவிக்கணும். நான் தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு காரியம் செய்யறேன்னா அதனுடைய நன்மை தீமைகளை யார் தான் அனுபவிச்சாகணும்? நான் தான் அனுபவிச்சாகணும். அதே போலதான் ஒவ்வொருத்தரும் அவசரப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுடைய விளைவுகளை யாரை எதிர்கொள்ளணும்? நாமளே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருப்போம் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில, வாங்க எகிப்துக்கு திரும்புவோம். இது எவ்வளோ பெரிய தவறான முடிவு. வாங்க எகிப்துக்கு திரும்புவோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான முடிவு. ஆபத்தான முடிவு, தவறான முடிவு, யோசிக்காமல் அவங்க எடுத்த முடிவு. உடனே சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம யதார்த்தமா சொல்றோம். ஒருவேளை அந்த சமயத்துல எப்படிப்பட்ட சூழல் உருவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சலசலப்பு, லட்ச ஜனங்களை மோசே வழிநடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அதிருப்தி அப்படியே பரவி எவ்வளவு பெரிய கலகத்தை உண்டு பண்ணியிருக்கும். எவ்வளவு பெரிய இந்த அதிருப்தியான மனநிலைமையில எல்லாரும் ஒண்ணு கூடி இருந்திருப்பாங்க. ஒரு தவறான முடிவு எடுக்கும் போது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு குழப்பமான நிலைமை அங்க வந்திருக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமை வந்திருக்கும். நிறைய சமயங்கள்ல நாமும் என்ன பண்ணிடுறோம்? இப்படித்தான் பண்ணிடுறோம். தவறான முடிவுகள், யோசிக்கிறதே இல்லை. எதை யோசிக்கணும்? அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும், எந்த காரியங்களாக இருந்தாலும் நிதானிக்கணும், யோசிக்கணும். ஒரு காரியம் செய்யறோமா, ஒரு முடிவு எடுக்கிறோமா, அதை என்ன பண்ணணும்? நிதானிச்சு, பொறுமையா யோசிச்சு, சிந்திச்சு என்ன பண்ணணும்? நாம முடிந்த அளவுக்கு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு முடிவெடுக்கணும். தேவ சித்தத்துக்கு உட்பட்டு முடிவெடுக்கணும். தேவ சித்தம் வெளிப்படுதா, அதன்படி செஞ்சுட்டா ஆரோக்கியம். இல்லை அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய காரியத்துல தேவ சித்தம் இல்லை அப்படின்னா அப்ப அது நம்முடைய சொந்த முடிவு. நிச்சயமா அது தவறான முடிவாக தான் அங்க இருக்கும். அப்ப அந்த ஒரு வகையில முறுமுறுப்பினுடைய ஆவி யோசிக்காமல் தவறான முடிவுக்கு நம்மளை வழி நடத்திரும் என்ற 9வது விஷயம் பார்க்கும். 10வது விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த முறுமுறுப்பு, இது ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அது நிறைய சில வசனங்களும் கூட நமக்கு இருக்குது, நம்ம பார்க்கலாம் தான். இந்த முறுமுறுப்பு பாவம் என்கின்ற விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமா இது பாருங்க, எப்படிப்பட்ட அருமையான பாயிண்ட் கொடுக்குறாருன்னா, இந்த முறுமுறுப்பு, இந்த அதிருப்தியின் விஷயம், பயம் கலந்த சூழ்நிலையில தான் இந்த முறுமுறுப்பு அது தலை தோங்கி வளரக்கூடியதாக இருக்கும்னு சொல்றாரு. என்னவா? பயம் சூழ்ந்த சூழ்நிலை அல்லது பயம் கலந்த சூழ்நிலையில இந்த அதிருப்தி என்ன ஆரம்பிக்குமா? பயங்கரமா வளர ஆரம்பிக்குமா? அப்படின்னா இந்த அதிருப்தி என்கின்ற மனநிலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்தாக எது இருக்கும்? இந்த பயம். சரி, ஒரு புது சிருஷ்டிக்கு பயம் வருமா? கேள்வி. இங்க எந்த பயத்தை பத்தி இங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு? என்ன வசனம் சொல்லுது? தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அப்ப பயம் உள்ள ஆவினா என்ன? தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயமுள்ள ஆவினா என்ன, தெளிந்த புத்தியுள்ள ஆவினா என்ன? இது புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? கொஞ்சம் நம்ம தெளிவடைந்து கொள்ள முடியும். பயம் உள்ள ஆவினா என்ன? நமக்கு தேவன் அதை கொடுக்கல. இந்த நமக்கு என்பவங்க இந்த சுவிசேஷ யுகத்தின் சபை, நமக்கு என்று நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயமுள்ள ஆவி என்றால் என்ன? வசனம் இருக்கு இல்லைங்களா? ஜீவ காலம் எல்லாம் மரண பயம் என்று வசனத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? உலகத்தின் ஜனங்கள். உலகத்தின் ஜனங்கள் தான் ஜீவ காலம் எல்லாம் எதுல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? மரண பயத்துல அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த மரண பயத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட வகுப்பார் யாரு? திருச்சபை, மெய்யான திருச்சபை. நீங்களும் நானும் தான். தேவன் இன்னைக்கு நமக்கு மரண பயம் இருக்கா? இல்ல. உலகத்தின் ஜனங்களுக்கு தான் மரண பயம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பயம் என்பது மரண பயம், அது உலக ஆவி. ரொம்ப எளிமை.
நாம தெய்வீக காரியங்களையும் கோட்பாடுகளையும் வழிகளையும் உண்மையான உடன்படிக்கை பண்ண பிள்ளைகள் கொஞ்சம் விலகி உலகத்துக்குள்ள போங்க, உடனடியாக உங்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். பயம் வருமா வராதா? வரும். பயம் வரும். ஏன்? ஆனா இதே சமயத்துல நம்ம கிட்ட குறைகளும் பலவீனங்களும் தவறுகள் இருந்தாலும் கூட நம்ம முடிந்த அளவுக்கு தெய்வீக பாதையிலையும் அந்த வழியிலையும் அந்த உடன்படிக்கையிலையும் நம்ம தொடர்ந்து போராடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன். ஆனா இந்த பயம் மட்டுமே இருக்காது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய தனிப்பட்ட குறைகள் குற்றங்கள் பலவீனங்களுக்கான அந்த அச்ச உணர்வும் அதற்கான ஒரு வருத்தமும் அதற்காக தேவன்கிட்ட போகக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கும். அதுல கூட ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். தேவன் இருக்கிறார், நமக்கு கிருபாசனம் இருக்குன்னு ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா உலகத்துக்குள்ள போங்க, ஒரு பயம் வரும். தேவனை விட்டு இந்த உடன்படிக்கையை விட்டு விலகி நீங்க பிரயாணம் பண்ணுங்க, ஒரு பிரயாணத்துல ஒரு பயம் வரும். ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிருமா? ஒரு உலக நபர்களோடு நீங்க கலந்து நீங்க அவங்களோடு நீங்க கடந்து போய் பாருங்க, இருதயத்துல சமாதானம் இருக்காது, ஒரு பயம் வரும். சரிங்களா? அப்போ இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம், பயம் கலந்த சூழ்நிலையில தான் ரொம்ப முக்கியமா அந்த முறுமுறுப்பானது தலை தூங்கும். அப்படின்னா ஏறத்தாழ இந்த அருமையான அர்ப்பணிப்பின் வாய்ப்புல, இந்த பாதையில, இந்த நெருக்கமான வழியில நாம் காணப்படும் போது ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவைகள்ல இருந்து நம்ம விலகும் போது அல்லது மாம்சபூர்வமான நிலைகள் வாழ்க்கைக்குள்ள நம்ம கொஞ்சம் காணப்படும் போது, அது உலகப்பூர்வமான ஆவி எப்போ நமக்குள்ள வர ஆரம்பிக்குதோ அப்போ உலக பயமும் வர ஆரம்பிக்கும், அந்த மரண பயமும் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட உலக கவலையும் ஜீவனத்தின் பெருமையும் இவைகள்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இப்ப இங்க என்ன வர ஆரம்பிச்சிடும்? முறுமுறுப்பு, ஒரு அதிருப்தி வர ஆரம்பிச்சிடும். முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம் நாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கணும் அருமையானவர்களே. இதற்கும் உதாரணம் கொடுக்கிறாரு. அதே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை வைத்துத்தான் அங்க சொல்றாரு. பாருங்க, ஜோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? தேவன் வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஏற்பாட்டை அவங்க சொல்லி பயப்படாதீங்கன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவையில்லாத பயம். தேவையில்லாத பயம் எப்படி வந்துருச்சுன்னா, அது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஜோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, பயப்பட வேணாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னியும் கூட இவங்களால என்ன பண்ண முடியல. தேவையில்லாத பயத்துக்குள்ள இவங்க பெரிய அளவுல அவங்க கடந்து போனாங்க என்று நம்ம பார்க்கணும். அப்ப அங்க என்ன நடந்துச்சு? ஒட்டுமொத்த ஜனங்களும் வீணான பயத்துக்குள்ள போன உடனே அங்க சின்ன விஷயத்த ஊதி என்னாக்கிட்டாங்க, பெருசாக்கிட்டாங்க. அப்ப பயமும் எப்படி ஆயிருக்கும்? பெருசாயிருச்சு. ஒண்ணுமில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குவோமே, என்ன ஆயிருச்சு? பயமும் அதளவுக்கு பெருசாக அங்க மாறிடுச்சு என்று நம்ம பார்க்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமையை மறந்துட்டாங்க, தேவனுடைய செயல்திறனை மறந்துட்டாங்க, தேவனுடைய ஆச்சரியமான அற்புதத்தின் கரத்தினுடைய செய்கைகளை அவங்க மறந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே தேவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஆபத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க? பயந்துட்டாங்க. அப்படின்னா என்ன பயம்? மரண பயம். அங்க போனோம்னா நம்ம செத்துருவோம் அப்படின்ற மரண பயம் அங்க வந்துருச்சு அவங்களுக்கு. ஆகவே அருமையானவர்களே, பயம் எங்க வரும்? தேவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை கொண்டு வரும். தேவனுடைய ஆவிக்கு எதிரான ஒரு நிலையில பயம் வரும். அப்ப நம்ம எப்போதுமே தேவன் மீது நம்பிக்கையை வச்சு, அவருடைய வழிநடத்துதல் மீது நம்ம நம்பிக்கையை வச்சு, அவருடைய ஆவியில நம்ம காணப்படும் போது எந்த நிலைமையிலும் நம்ம காலை போல ஜோசுவாவை போல இருப்போம். அவங்க யாரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? அவங்க முடிந்த அளவுக்கு மோசையை பார்த்ததுனாலையும், மோசை மூலியமாக தேவன் நடத்துற வழிநடத்துதலை இவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால தேவன் மீது நம்பிக்கை, அவங்களுக்கு எந்த பயமுமே இல்லை, தேவன் நடத்துவார் என்று அழகா அவங்க காணப்பட்டாங்க. அதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில அதே ஆசீர்வாதத்துல கடந்து வந்த இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? வீண் பயத்துக்குள்ள அங்க அவங்க கடந்து போனாங்க என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்படி கடந்து போனதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? தேவனுடைய வல்லமையை மறந்துட்டாங்க. இதுவும் கூட நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அருமையானவர்களே. பாருங்க, சொல்லப்படுது,
இஸ்ரேலர்களின் தேவையற்ற பயமானது அவர்களது மத்தியில் உள்ள முறுமுறுப்பின் தீயினை ஊதி தீவிரமாக்கியது. அவர்களது வல்லமைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படின்னா அவங்களுடைய வல்லமையே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க கூட இருக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நிறைய சமயத்துல பயம் வந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், நாமளும் தேவனை மறந்துடுவோம், தேவனுடைய கிருபையை மறந்துடுவோம், தேவன் நம்ம கூட இருக்கிறான்றதை என்ன பண்ணிடுவோம், நாமளும் நிறைய சமயத்துல மறந்து பயந்து நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உழல ஆரம்பிச்சிருவோம். நம்ம அந்த உழண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், வீணான நிலைமைகள்ல வீணான சூழ்நிலைகள்ல கடந்து போய் தேவையற்ற அனுபவங்களை எல்லாம் வாங்கிட்டு வருவோம். தெரியுங்களா? இது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அநேக சமயங்கள்ல நம்ம சந்திச்சிருக்கக்கூடியவங்களாக நிச்சயமாக அங்க இருப்போம். ஆகவே அதற்கு காரணம் என்னன்னா பயம். பயம் வந்துட்டாலே அதிருப்தி, வாயை திறந்தா அதிருப்தி, பேசினா அதிருப்தி, இப்படித்தான் என்ன ஆகும், அவைகள் வெளிப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் பயமுறுத்துதலையும் பாதுகாப்பின்மையையும் உணர்ந்தார்கள். அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன உணர்வு வருதான், பயத்தையும் ஐயோ நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்தாங்களாம். ஆமா, தேவனை மறந்தால் இந்த உணர்வு தான் வரும். தேவனுடைய கிருபையை தேவனை விட்டு விலகினால் இந்த பயம்தான் வரும். அப்ப அதிருப்தியான மனநிலைமையில இதுதான் வெளிப்படும், இவைகள் தான் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதே நிலைமைக்கு தான் போனாங்க. தேவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா பகலில் மேகஸ்தமும் இரவில் அக்னிஸ்தமும், இப்படிப்பட்ட பாதுகாப்புல வந்தவங்க அந்த பாதுகாப்பையே அவங்களால உணர முடியலாட்டினா எவ்வளவு பெரிய நிலைமையில அவங்க இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அவர்களது பயம் அதிகரிக்கவே அவர்களது விசுவாசம் காணாமல் போயிற்று. அப்ப பயம் பெருக பெருக என்ன வரும், விசுவாசம் இல்லாமல் போயிடும். விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு பிரியமாகவோ தேவனுடைய காரியங்களையோ தேவனை சார்ந்தோ நம்ம இருக்கவும் முடியாது, காணப்படவும் முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த ஒரு வகையிலுமே ஆரோக்கியமாக என்ன ஆகாது, அது வளரக்கூடிய ஏற்பாட்டிலே அது காணப்படாது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, பயம் கலந்த சூழ்நிலை அது அதிருப்தியான முறுமுறுப்பின் மனநிலைமையை அதிகமாக வளர்த்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில அது தலை தூங்கும். ஆகவே தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல. அவர் எதை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நேர்த்தியான விசுவாசத்தின் கோட்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளோட இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி காணப்படணும், வீணான பயமான நிலைமைகளுக்கு நம்ம கடந்து போய் தேவனுடைய வல்லமையான அற்புதமான பாதுகாப்புக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு நம்மளே என்ன பண்ணிக்க கூடாது, விளக்கி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது என்று நம்ம ரொம்ப முக்கியமாக நாம் சிந்திக்கணும். ஆகவே அருமையானவர்களே, நம்ம பார்த்திருக்கிற அந்த 10 காரணங்களையுமே நம்ம சிந்திக்கும் போது நிச்சயமாகவே ஒருவேளை இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது பாவமா இல்லையா? அப்ப அதிருப்தியான மனநிலைமை எப்படி உருவாகும், முறுமுறுப்பு எப்படி உருவாகும்னா இந்த வரிசைகள்ல தான் அது கொடுக்கிறார். இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம அப்படியே கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கும்போது ஆமா, ஏறத்தாழ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வழிகள்ல கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உணர்வுகள்லாம் நம்ம கிட்ட கூட இருந்திருக்கு, இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட கூட வெளிப்பட்டிருக்கு. ஆமா, இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நானும் என்ன பண்ணிருக்கிறேன்னா எதிர்கொண்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வு நமக்கு என்ன ஆகுது, வருது இல்லைங்களா? நம்ம இந்த 10 உதாரணங்களையும் நம்மளால யார் ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையில நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த ஏற்ற இறக்கத்துல இறங்கித்தான் நம்ம வந்திருப்போம் நாம் அருமையானவர்களே. ஆனா இது நமக்கு எச்சரிப்பு. அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு வழி நடத்திடும், ஆமா, இந்த முறுமுறுப்பு என்கின்ற பாவத்திற்கு வழி நடத்தக்கூடியவைகளாக இருக்கு. இது பாவம் என்று உணர்ந்து கொள்ளணும். எப்படியெல்லாம் பாவம்னா 10 உதாரணங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்து அருமையானவர்களே, இந்த முறுமுறுப்பை எப்படியெல்லாம் நிறுத்தணுன்ற விஷயத்துல இப்பதான் அப்படியே கன்டினியூ பண்ணி அங்க போக ஆரம்பிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அவைகளை நம்ம பார்க்கலாம். அதுவரை தேவன் நமக்கு கிருபை தந்து நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு திடமான உறுதியான மனநிலைமையில இந்த அதிருப்தியற்ற மனநிலைமையில் நம்ம காணப்பட்டு தேவன் அழைத்திட்ட அழைப்புல ஒரு உறுதியான திடமான ஒரு திருப்திகரமான ஒரு தெய்வீக சமாதானத்தின் மனநிலைமையில் காணப்பட்டு முன்னேறி செல்வதற்கு தேவன் நம் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் செய்வாராக. ஆமென்.